எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வசனங்கள் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இன்னொரு மாதிரி சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வசனங்கள் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. ஆமென். திருப்போம் பிலிப்பியர் 6:7 ஆகிய வசனங்கள் வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஜெபிப்போம். தகப்பனே, ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நேராக நாங்கள் வருகிறோம். தேவாவியானவர் ஜீவ வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுகிறீர். கர்த்தாவே, என்னுடைய வசனங்கள் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும், அது விருதாவாய் திரும்பாது என்று எழுதியிருக்கிறபடி என்ன நோக்கத்தோடு தேவனே உடைய வார்த்தைகளை எங்கள் மத்தியிலே அனுப்புகிறீரோ அந்த நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இது மனிதர் செய்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. தொடர்ந்து வாருங்கள். கர்த்தருடைய சத்தியங்களை கேளுங்கள். நீங்கள் கேட்கிற இந்த சத்தியம் வனாந்தரமாக இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை செழிப்புள்ள வயல்வெளியாக மாற்றும். வேதம் சொல்கிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து விடுவார். இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். மனுக்குலத்தினுடைய பிரச்சனை என்னன்னா, பாவமும் பாவத்து நிமித்தமாக மரணமும் மனிதர்களை அருமையானவர்களே ஆண்டு கொண்டிருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. பாருங்க, அதை மேற்கொண்டு வெற்றி சிறக்கக்கூடிய பலன் மனிதனிடத்திலே இல்லை. பாவத்தின் பலாபலனாகிய மரணத்தை, பிசாசின் மரண சக்திகளை மேற்கொண்டு வெற்றிகரமாய் வாழக்கூடிய பலன் மனிதனிடத்திலே இல்லை. பாருங்க, மனுஷன்ட்ட பலன் இல்லைன்னு சொல்ல முடியாது. மற்ற பலன்லாம் இருக்குது. சந்திரனுக்கு போய் இறங்கிடுறான், செவ்வாய் கிரகத்தில் போய் இறங்கிடுறான். பாருங்க, விண்வெளி ஆராய்ச்சி மையம் சொல்லி அங்கே போய் மாசக்கணக்காக தங்கிட்டு வந்துடுறான். பலன்லாம் இருக்குதான் செய்யுது. ஆனால் பாவத்தையும் மரணத்தையும் பிசாசின் வல்லமையும் மேற்கொள்ளக்கூடிய பலன் மனிதனிடத்திலே இல்லை. வெற்றி சிறக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும், மரணத்தை கீழ்ப்படுத்த வேண்டும் என்று மனிதன் விரும்புகிறான். ஆனால் அவனுடைய விருப்பத்துக்கு மாறாக தீமை அவனை ஆளுகை செய்கிறது. பாவ சோதனைகள், வியாதிகள், தரித்திரம், பயம், கவலை, சந்தேகம், மனக்குழப்பம் போன்றவைகள் அருமையானவர்களை மனிதனை ஆளுகை செய்கிறது. இந்த பொல்லாத சக்திகளுக்கு முன்பாக மனிதன் அருமையானவர்களை பலனற்றவனாய் இருக்கிறான். மனிதனுடைய வாழ்க்கை பெருவாரியாக அருமையானவர்களே பிரச்சனைகள், போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கிறது, யார் என்னை விடுதலையாக்குவார்? பதில் என்ன? எந்த மனுஷனும் யாரையும் விடுதலையாக்க முடியாது. ஒரே ஒருவர் தான் மனிதர்களை விடுதலையாக்க முடியும். அவருடைய பெயர் இயேசு. இயேசு மாத்திரமே அருமையானவர்களே மனிதர்களை எல்லா தீமையிலிருந்து விடுதலையாக்க முடியும் என்று வேதம் சொல்கிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். விடுதலைக்காக பல இடங்களுக்கு போயிட்டேன், பல மனிதர்களை சந்திச்சிட்டேன், வாழ்க்கையில் விடுதலை இல்லையே என்று ஒருவேளை சொல்லுகிறவர்கள் இங்கே யாராவது இருப்பீர்களானால் அருமையானவருடைய சத்தியத்தை கேளுங்கள். உங்களை விடுதலையாக்குகிறவர் ஒரே ஒருவர் தான், அவருடைய பெயர் இயேசு. அவர் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். பாருங்க, எப்படி மனுக்குலத்தை அவர் விடுதலையாக்கினார் என்பது ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம். பாருங்க, எப்படி விடுதலையாக்கினார்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவரே மனிதனாக இந்த உலகத்திலே வந்து கல்வாரி சிலுவையிலே பாருங்க மனிதர்களை விடுதலையாக்கும்படி அவர் மரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முள்ளால தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாருங்க, மனுக்குலத்தினுடைய மரண சக்திகளை அவரை விட்டு விலக்குவதற்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தார் என்று வேதம் சொல்கிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை இயேசு தமது மரணத்தினாலே அழித்தார். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும்
இயேசு விடுதலையாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பாருங்க, அவர் மரித்து பாருங்க அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு மரணத்தை ஜெயமாக விழுங்கி அவர் பாருங்க வெற்றி வேந்தனாக, விடுதலை அளிக்கிறவராக, வாழ்வு கொடுக்கிறவராக இயேசு இருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு மக்கள் கேட்கிறாங்க, யார் என்னை விடுதலையாக்குவார் அப்படின்ற கேள்விக்கு வேதம் என்ன பதில் சொல்கிறது? இயேசு உங்களை விடுதலையாக்குவார். பாருங்க, இயேசுனுடைய விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டுமானால் நான் என்ன செய்யணும்னு சொல்லி மக்கள் கேட்குறாங்க. பணத்தை கொண்டு வரணுமா, வெள்ளி பொண்ணை கொண்டு வரணுமா, விலையேறப்பட்ட பொருட்களை கொண்டு வரணுமா, என்ன கொண்டு வரணும்னு சொல்லுங்கன்றாங்க. வேதம் சொல்றது ஒன்னையும் கொண்டு வர வேண்டாம். உள்ளத்தை இயேசுவுக்கு கொடுத்தா போதும். மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. பாருங்க, உள்ளத்தை ஆண்டவராய் இயேசுவுக்கு கொடுக்கும் பொழுது இயேசு ராஜாதி ராஜாவாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கிறார். இது ஆச்சரியத்திலையும் ஆச்சரியம். இயேசு உள்ளே பிரவேசிக்கும் போது வாழ்க்கை, அருமையானவர்களே, விடுதலை நிறைந்த வாழ்க்கையாக மாறுகிறது, ஜீவன் நிறைந்த வாழ்க்கையாக மாறுகிறது, அற்புதங்கள் பாருங்க ஆசீர்வாதங்கள் நிறைந்த வாழ்க்கையாக மாறுகிறது. ஆகவே அடிமைத்தனம் ஒளியனும் மரண சக்திகள் வாழ்க்கையை விட்டு நீங்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், அருமையானவர்களே, பூரண சமாதானத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள், அருமையானவர்களே, சமாதானத்தின் உறைவிடமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என் ஜனங்கள் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் குடியிருக்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. ஆகவே அருமையானவர்களே, சமாதானம் நிறைந்த தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களை தேடி வர்றாரு. சீஷர்கள் வந்து பயத்துல உறைஞ்சு போயிருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவரையே சிலுவையில் அடிச்சிட்டாங்க, நம்மளை சும்மா விட்டா வைப்பாங்க, நம்மளையும் தீத்து கட்டிடுவாங்கன்னு சொல்லி பயத்துல பாருங்க அத்தனை சீஷர்களும் ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடக்குறாங்க. இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு கதவுகள் பூட்டி இருக்க உள்ள வந்துட்டாரு. பாருங்க, உள்ள வந்த கர்த்தர் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறாரு, உங்களுக்கு சமாதானம். எல்லாரும் சொல்லுவோம், எங்களுக்கு சமாதானம். இன்னும் சத்தமா சொல்லுங்க, எங்களுக்கு சமாதானம். இன்னும் சத்தமா சொல்லுங்க, இன்னும் எங்களுக்கு சமாதானம். பாருங்க, நமக்கு சமாதானம். இயேசு அவர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி தன்னை அவர்களுக்கு என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, 8 நாள் கழிச்சு மறுபடியும் வர்றாரு. இந்த தோமாங்கிறவன் இல்ல, அவன் கர்த்தரை விசுவாசிக்க மாட்டேங்கிறான், உயிர் தெழுந்துட்டார்ன்றதை நம்ப மாட்டேங்கிறான். ஆகவே அவனுக்காக பாருங்க 8 நாள் கழிச்சு மறுபடியும் அந்த அடைப்பட்ட அந்த ரூமுக்குள்ளே வர்றாரு. 8 நாள் ஆச்சு, இவங்க யாரும் ரூமை விட்டு வெளியே போன மாதிரி தெரியல. மறுபடியும் இந்த பயம் பாருங்க அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. ரோம அதிகாரிகள், யூதர்கள் நம்மளை சிலுவையில் அடிச்சு விடுவாங்கன்னு சொல்லி பயந்து உள்ள கிடக்குறாங்க. 8 நாள் கழிச்சு வர்றாரு, மறுபடியும் அதே வார்த்தை தான், உங்களுக்கு சமாதானம். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள், அருமையானவர்களே, சமாதானம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். சீஷர்களை பார்த்து ஒரு முறை சொன்னார், ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள், சமாதானத்தை சொல்லி அவர்களை வாழ்த்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறாரு. அப்ப அருமையானவர்களே, நாம் சமாதானத்தின் மக்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய மாறாத சித்தமாக இருக்கிறது. அருமையானவர்களே, நிம்மதி இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். டென்ஷன் நிறைந்த ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அவங்க வந்து பிரச்சனைகள்னாலும் போராட்டங்களினாலும் நிம்மதி இழந்து அருமையானவர்களை தவித்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழுகிறார்கள். அவருடைய வாழ்க்கை பற்றி வேதம் விதமாக சொல்லுகிறது. திருப்புங்க ஏசாயாவின் புஸ்தகம், ஏசாயா 57:20 வசனம் பாருங்க. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள், அவர்கள் அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையிலே ஒதுக்குகிறது. 21 வசனம், துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். பாருங்க, துன்மார்க்கருடைய வாழ்க்கை எப்படி இருக்குதான்? கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறது. அருமையானவர்களே, அமைதியே இல்லை, எந்த பக்கம் திரும்பினாலும் அமைதி இல்லை. பாருங்க, ஏன்னா எதையாவது ஒரு பிரச்சனைய முன்னெடுத்து
எதையாவது அற்பமான காரியத்தை பூதாகரப்படுத்தி அருமையான ஒருத்தர் சண்டை போடுகிற ஒரு வாழ்க்கை முறை இன்னைக்கு உலகத்துல இருக்கிறது. ஒருத்தர் அடிக்கிறது, ஒருத்தர் காயப்படுத்துறது, ஒருத்தர் கொல்லுகிறது, அப்புறம் ஜெயிலுக்கு போறது, அப்புறம் ஜெயிலுக்கு போன ஆளை ஜாமீன்ல எடுத்துட்டு வர்றது. இதே பொழப்பா போச்சு பாருங்க உலக மக்களுடைய வாழ்க்கை. அருமையானவர்களே, வாழ்க்கையை பற்றி கர்த்தர் சொல்லும்போது அதுல கண்ணீரும் துக்கமும் தான் மிச்சம், சேரும் சகதியும் தான் மிஞ்சுது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. பாருங்க, சமீபத்தில் ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். 2 பணக்கார குடும்பங்கள் ஒரு கல்யாணத்தை நடத்தினாங்களாம். அதுல பொண்ணுக்கு அப்பா, பொண்ணு போனா நல்லா இருக்கணும், வீட்டில் செல்லமா வளர்ந்த பிள்ளை, அதனால நூற்றுக்கணக்கான பவுன் நகையை கொடுத்து, கோடி ரூபா கொடுத்து காரை வாங்கி கொடுத்து, பாருங்க எப்படியாவது பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கணவன் வீட்டுக்கு அனுப்பி வச்சாராம். அருமையானவர்களே, கல்யாணமெல்லாம் நல்லா முடிஞ்சிச்சு. கல்யாணமாகி 20 நாள்ல இந்த பிள்ளை அப்பா வீட்டுக்கு ஓடி வந்துட்டாலாம். என்னம்மா அப்படி ஓடி வந்துட்டான்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த பிள்ளை சொல்லுதான், இன்னும் நிறைய வரதட்சணை கேட்குறாங்க, இன்னும் நிறைய சீதனங்கள்லாம் நிறைய கேட்குறாங்க, நகையும் பணமும் நிறைய கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வந்துச்சான். இவர் என்னடா இவ்வளவு கொடுத்துருக்குறோம் இன்னும் கேட்குறாங்களேன்னு சொல்லி வீட்டில் இந்த பொண்ணை வச்சுருந்தாராம். ஒரு 2-3 நாளில் திரும்ப மாப்பிள்ளைய வீட்டாரெலாம் வந்து சமரசம் பேசி கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம். பாருங்க, கூட்டிகிட்டு போயிட்டு அடுத்த 20 நாளில் திரும்ப ஓடி வந்துருச்சான் வீட்டுக்கு. இப்போ கொடுமை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. மாப்பிள்ளை கொடுமைப்படுத்துறாரு, மாமியார் மாமனார் எல்லாரும் கொடுமைப்படுத்துறாங்க. அவ்வளவுக்கும் பாருங்க இந்த காசு வேணும். காசுக்கு பஞ்சமே கிடையாது 2 குடும்பத்திலையும். ஆனா மனுஷனை எப்படி கார்னர் பண்றான் பாருங்க பிசாசு. மனுஷனை எப்படி நிம்மதி இல்லாம வாழ வைக்கிறதுக்கு பாருங்க அவன் ஃபோர்ஸ் பண்ணுகிறான் என்பதை பார்க்குறோம் உலகத்துல. ஆகவே மறுபடியும் வந்துருச்சான் அந்த பொண்ணு. அவங்க அப்பா யோசிப்படுறான், சரி வீட்டில் இருமா, வரட்டும், பேசட்டும், எல்லாத்தையும் பேசி தீர்க்கமாக முடிச்ச பிறகு அப்புறம் கணவன் வீட்டில் போய் நீ வாழலாம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாராம். பாருங்க, அந்த பொண்ணு வீட்டில் இருந்துட்டு இருக்கும்போது பாருங்க அவன் பயங்கரமாக கொடுமைப்படுத்தியிருக்கிறான். இந்த பொண்ணு அப்பா வருத்தப்படுவாரேன்னு சொல்லி எதையுமே அதிகமாக சொல்லலை அப்பாட்ட. அவன் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறானா, எல்லாத்தையும் நீ உங்கள் அப்பாட்ட சொன்னா, உங்கள் வீட்டார் யார்ட்டையும் சொன்னா நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லி மிரட்டுறானா. 50-60 நாள் கூட ஆகலை கல்யாணமாகி. அருமையானவர்களே, இந்த பொண்ணு அப்படி மனம் உடைஞ்சு, நீ என்ன தற்கொலை பண்ணி எங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ தற்கொலை பண்ணிக்கிட்டாளாம். என்ன பயங்கரம் பாருங்க. இப்போ அந்த பொண்ணு வீட்டாரனுடைய ஆதங்கம் என்னன்னா, மாப்பிள்ளை வீட்டாரில் உள்ள அத்தனை பேரையும் ஜெயிலுக்குள்ளே தள்ளணும். ஜெயிலுக்குள்ளே தள்ளுறது மட்டுமல்ல, அவங்க ஜெயிலிருந்து வெளியே வரவே கூடாதுன்றது அப்படி ஒரு ஆதங்கத்தோடு அவங்க வேலை செய்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டார் என்னன்னா, எப்படியாவது ஜெயிலிருந்து தப்பிச்சிடணும், ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பிரயாசம். அருமையானவர்களே, இதை சித்தரிக்கிறதுக்கு வேதம் ஒரே வாக்கியத்தை தான் சொல்கிறது, துன்மார்க்கருடைய வாழ்க்கை கொந்தளிக்கும் கடலை போல இருக்குது. எங்கேயுமே அமைதி இல்லை. பணம் இருக்குது, படிப்பு இருக்குது, பங்களா இருக்குது, எல்லாம் இருக்குது, கார் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லை. அருமையானவர்களே, ஏன் நிம்மதி இல்லை? ஏன்னா இயேசு இல்லை, அவருடைய அன்பு இல்லை, சமாதானம் இல்லை. ஆகவே கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறார்கள். நம்முடைய பாக்கியம் என்ன? இயேசு இருக்கிறாரு, அவருடைய அன்பு இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, எங்கெங்கும் சமாதானம். அல்லேலூயா. இயேசு நம்முடைய சமாதான காரணராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், நம்மளை போல பாக்கியவான்கள் எவனுமே கிடையாது. இருக்கிறீங்களா? வேதம் விதமாக சொல்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம்
உபாகமம் 33:29 பாருங்க. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? எல்லாரும் சொல்லுவான், நான் இஸ்ரவேலன், நான் பாக்கியவான், நான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவன், எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. இன்னொரு முறை சொல்லுவான், நான் இஸ்ரவேலன், நான் பாக்கியவான், நான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவன், எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. யாராவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்களா? இன்னைக்கே ஏற்றுக்கொள்ளுங்க. பாக்கியவான்களாய் மாறுவதற்கு வழியை சொல்றேன் பாருங்க. ஆகவே அருமையானவர்களே, கர்த்தரால் உண்டான ரட்சிப்பு, அவரால் நமக்கு கொடுக்கப்பட்ட சமாதானம் நம்மை ஈடு இணையற்றவர்களாக மாற்றி இருக்கிறது. கவனிங்க. அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகள் அருமையானவர்களே எப்போது சமாதானத்தை நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவர்கள் தங்களுடைய நாவை பொல்லாப்புக்கும் கபட்டு வசனிப்புக்கும் காத்துக்கொள்ள வேண்டும். சமாதானத்தை தேடி அதை பின்தொடர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சமாதானத்தின் பாருங்க மக்களாய் நாம் இருக்கிறோம். சமாதானத்தை தேடுகிறவர்களாக இருக்கணும். சண்டையை தேடுகிறவர்களாக இருக்கக்கூடாது, சமாதானத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ பிலிப்பியர் 4:6 என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடனே கூடிய விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது என்ன சொல்றாருன்னா, பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில கவலைப்படாம ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லுகிற ஆலோசனையை நாம் இங்கே பார்க்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. இன்னொரு மாதிரி சொல்லுவோம், கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. பாருங்க அருமையானவர்களே, சிலர் எப்படின்னா ஜெபம் பண்ண மாட்டாங்க, கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிரான ஒன்று. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்யணும். நல்லவங்களா இருக்கலாம். அருமையானவர்களே, ஜெபம் பண்ணுங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி இருக்கும்போது நம்ம ஜெபம் பண்ணாம கவலைப்பட்டுட்டே இருந்தோம்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக நம்ம வாழுகிறோம். அருமையானவர்கள், அது வெற்றியில முடியாது. எத்தனை பேர் வெற்றி சிறக்க விரும்புகிறீர்கள்? வாழ்க்கை வெற்றிகரமா இருக்கணும்னா வார்த்தையின்படி செய்ய வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. அருமையானவர்களே, கவலையை ஸ்டாப் பண்ணணும், ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டாப் ஒரியிங், ஸ்டார்ட் பிரேயிங். அருமையானவர்களே, கவலைப்படுறதை நிறுத்திட்டு ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்கிறார். சிலர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வெற்றி வாழ்க்கைக்கு, அதாவது தங்களுடைய ஜெப வாழ்க்கையில வெற்றிக்கு மற்றவர்களை சார்ந்திருப்பாங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பிரசங்கியார்களும் என்ன எழுதுறாங்கன்னா, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் சொல்றேன், உங்க ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுதாதீங்க. ஹலோ, நாங்க என்ன உங்களுக்கு என்ன மீடியேட்டரா? அருமையானவர்களே, நாங்க வசனத்தை போதிக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள். நான் சொல்லுறேன், நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு, உங்க ஜெபத்துக்கு பதிலை கொடுப்பார் கர்த்தர். ஆமென். நேத்து ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா இருந்தா கூட பாருங்க, அந்த விசுவாசியினுடைய ஜெபத்துக்கு பரலோகம் பதில் கொடுக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்க, ஒருத்தர் சொன்னாரு, இந்த ஜெபம் தபம்ன்றதெல்லாம் என் மனைவி பார்த்துக்குவா, நானு வியாபாரம் பண்றது, தொழில் பண்றது, பணம் சம்பாதிக்கிறது, இதுலயே நான் முனைப்பா இருப்பேன். ஏன்னா பணம் சம்பாதிக்க வேண்டாமா? அதனால பணம் சம்பாதிக்கிறதுல நான் தீவிரமா இருப்பேன். என் மனைவி ஜெபத்தை பார்த்துக்கிடுவா. ஜெபம் பண்ற வேலை அவளுக்கு, பணம் சம்பாதிக்கிற வேலை எனக்கு அப்படின்னாரு ஒருத்தர். பாருங்க, இது சரி கிடையாது இல்லையா? அருமையானவர்களே, இது சரியான ஒரு மனநிலை கிடையாது. ஏனென்றால் குடும்ப தலைவர்கள் அவங்க பொறுப்பான ஒரு இடத்துல நினைச்சிருக்கிறாங்க, வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆவிக்குரியவர்களாய்
குடும்பத் தலைவர்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். குடும்பத் தலைவர்கள் பாருங்க, ரயிலுக்கு என்ஜின் மாதிரி. என்ஜின்ல தான் பவர் இருக்குது, என்ஜின்லாம் முன்னாடி இருக்குது இல்லையா? என்ஜின் போகுது, பின்னால போகிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுது. அதே போல பாருங்க, ஆவிக்குரிய ரீதியிலே குடும்ப தலைவர்கள் அவங்க முன்னால போகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நியமனம் அப்படி. குடும்பத்துக்கு அவர் தலைவர், அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் பாருங்க எல்லா ரீதிகளிலும் முன்னால போகணும். அவரை மனைவி ஃபாலோ பண்ணுவாங்க, பிள்ளைகள் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி ஃபாலோ பண்ணும்போது வாழ்க்கை பயணம் இனிதாக இருக்கும். கவனிங்க, நம்முடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை பயணம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி குடும்ப தலைவர்கள் அருமையானவர்களே ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் போதிக்கிறார். பாருங்க, வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் இல்லையா? வேதத்திலே சொல்லப்பட்ட தேவ மனிதர்கள் பெரும்பான்மையானவர்கள் பாருங்க ஆண்கள். இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில் பாருங்க, ஆண்கள் இந்த ஆவிக்குரிய ஜீவத்தை விட்டு ஒதுங்குகிற ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். பெண்கள் தான் கொஞ்சம் முன்னால் நிற்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. பாருங்க, பெண்கள் ஃபாலோ பண்ணணும், ஆண்கள் இன்னும் ரொம்ப தீவிரமா அருமையான கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், எல்லாரும் ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, யோசுவா, தாவீது, சாலமோன், எலியா, எலிசா, எல்லாருமே அருமையானவர்களே ஆண்கள் ஆவிக்குரியவர்களாய் அவர்கள் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இயேசு, அவருடைய சீஷர்கள் அருமையானவர்களே பவுல், பேதுரு, யாக்கோபு, யோவான் எல்லாரும் ஆண்கள். அருமையானவர்களே, ஆண்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தார்கள் என்று நாம பார்க்கிறோம். ஆண்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கும்போது, கர்த்தருடைய வழியிலே அவர்கள் நடக்கிறவர்களாக இருக்கும்போது, பின்னால மனைவி பிள்ளைகள்லாம் ஃபாலோ பண்றாங்க. குடும்பம் அருமையான சொர்க்கமா இருக்கிறது. இதுதான் தேவனுடைய திட்டம். கவனிங்க, 128 சங்கீதத்துக்கு போவோம். 128 சங்கீதம் 128 1வது வசனத்திலிருந்து பாருங்க. 4வது வசனம் முடிய வாசிக்கிறேன். சங்கீதம் 128 அற்புதமான சங்கீதம், குடும்பத்தை பற்றிய சங்கீதம். வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவானா, ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கவனிங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாருங்க, குடும்ப தலைவனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, மனைவியை பற்றி 3வது வசனத்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா இந்த பாம்புக்கு, பூரானுக்கு, பேய்களுக்கு பயப்படுற மாதிரி அப்படி ஒரு பயம் இல்லை. கர்த்தர் அருமையானவர்களே, அவருக்கு அப்படி நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்முடைய தகப்பனா இருக்கிறார், கர்த்தர் நம்முடைய நண்பரா இருக்கிறார். அருமையானவர்களே, அவருக்கு மரியாதை கொடுக்கிறோம், அவருக்கு முதலிடம் கொடுக்கிறோம், அவரை கனம் பண்ணுகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுதான் கர்த்தரை தேடுவது என்பதை தெரிந்து கொள்ள, இதுதான் கர்த்தருக்கு பயந்து வாழ்வது. நவீன மொழிபெயர்ப்புகள் சொல்கிறது ரெஸ்பெக்ட் ஆஃப் த லார்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு நாம் மரியாதை செலுத்துகிறோம். ஒரு குடும்பத்தில் எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ வயசானவர் ரூமுக்குள்ள இருந்து எழும்பி கம்பு பண்ணிட்டே வர்றாரு. அப்படி வரும்போது குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எழும்பி நிற்கிறாங்க. எது நிமித்தமாக எழுப்பி நிற்கிறாங்க? கம்பு வச்சிருக்கிறாரு, அடிச்சு விடுவார்னா? அருமையானவர்களே, அவர் வயசானவர், அவர் தான் அந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணரு. ஆகவே அவருக்கு மரியாதை கொடுக்கும்படி குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன செய்றாங்க? எழுந்து நிற்கிறாங்க. அருமையானவர்கள், அதே போல அருமையானவர்களே, தேவன் மரியாதைக்குரியவர், கனத்துக்குரியவர். ஆகவே அவருக்கு என்ன செய்கிறோம்? மரியாதை கொடுக்கிறோம், அவருக்கு பயப்படுகிறோம். அது அந்த மாதிரி ஒரு பயம். அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அந்த குடும்ப தலைவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அவனுடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்,
பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ரொம்ப அருமையான வசனம் பாருங்க. அடிக்கடி சொல்லணும். கர்த்தர் என் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார், எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் என் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார், எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் என் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார், எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பாருங்க, அடுத்தபடியாக உன் மனைவி உன் வீட்டோரங்களை கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தை சுற்றிலும் ஓலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். அப்புறம் பாருங்க, இதோ, எல்லாரும் சொல்லுவோம் இதோ. இந்த இதோனாலே அதுக்குள்ள ஒரு ஆச்சரியம் இருக்குதுன்னு அர்த்தம். அது ஆச்சரியத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. இதோ அப்படின்னா ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் see, கண்ணை திறந்து பாருன்னு அர்த்தம். 4 பேர் அருமையானவர்களே பார்க்கிற விதத்திலே அருமையான தேவன் குடும்பத்தை என்ன செய்யறாராம்? ஆசீர்வதிக்கிறாராம். எந்த குடும்பத்தை? குடும்ப தலைவன் முன்னால் இருக்கிறான், அவன் ஆவிக்குரியவனா இருக்கிறான், அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனா இருக்கிறான், அவன் ஜெபிக்கிறவனா இருக்கிறான், அவன் கர்த்தரை தேடுகிறவனா இருக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறாரு, அவனுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறாரு, அவன் மனைவியை ஆசீர்வதிக்கிறாரு, அவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாரு. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷின்னு சொல்லல, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். ஐயா மட்டும் தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாரு ஆண்டவர். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆவிக்குரிய மனுஷன் அவன் இருக்கிறான், ஜெபிக்கிற ஆள் அவன் இருக்கிறான். புருஷர்கள் விதமாக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, இல்லையா? திரும்புங்க 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்த கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்க, புருஷர்கள் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும், மனைவிகள் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். அருமையானவர்களே, கவலைப்படக்கூடாது. பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், அது மத்தியில அருமையானவர்களே கவலையை தூக்கி வச்சுட்டு ஜெபிக்கிறவர்களா இருப்போமானால் அந்த பிரச்சனையை விரட்டி அடிச்சிடலாம், அந்த போராட்டத்தை விரட்டி அடிச்சிடலாம். அருமையான அந்த குறிப்பிட்ட விஷயத்துல ஜெயம் எடுக்கலாம். காரணம், கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நம்மை ஜெயிக்க வைக்கிற தேவன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எல்லா இடங்களிலேயும் தேவன் நம்ம என்ன செய்கிறார்? வெற்றி சிறக்க பண்ணுகிறார். பாருங்க, நமக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர். ஆனா நாம ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். என் மனைவிக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவ ஒரு ஜெபிக்கிற பெண். பாருங்க, நான் வெளியே போறேன் அநேக நேரங்களில், அவ ரூம் அடைச்சிக்கிட்டு இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கிறா, ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆனா அவ ஜெபிச்சுடுவா, ஜெபத்தை அவ பார்த்துக்கிடுவான்னு சொல்லி நான் சோம்பேறியா இருக்க முடியாது. நான் அவளை காட்டில் அதிகமாக ஜெபம் பண்ணணும். இது பரலோகம் எதிர்பார்க்கிறது. பாருங்க, புருஷர்கள் தங்களுடைய பரிசுத்த கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். ஆகவே பாருங்க, ஜெபிக்கிறவர்களாய் புருஷர்கள் இருக்கணும். நான் ஜெபிக்கிறவனா இருக்கணும். அப்பதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்பதான் பாருங்க என் குடும்பம் நல்லா இருக்கும். அப்பதான் என் ஊழியம் நல்லா இருக்கும். அப்பதான் சபை நல்லா இருக்கும். ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். சிலர் கேட்கிறாங்க, பாஸ்டர் உங்களை பார்த்தா பிரச்சனையே வராத ஆள் மாதிரி தெரியுது அப்படின்னு யோசிக்கிறீங்க. அருமையானவர்கள், நான் சொல்றேன், எங்களுக்கு வர்ற பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சுன்னா சட்னி ஆயிடுவீங்க நீங்க. இயேசு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அருமையானவர்களே, உலகத்தில் உபத்திரவங்கள் என்ன செய்து எல்லாருக்கும் வருகிறது, யாரும் எக்ஸப்ஷன் கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த பிரச்சனைகளை முறியடிப்பதற்கு ஜெபத்தை நான் வச்சிருக்கிறேன். ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் அந்த பிரச்சனைகளை என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். பிரச்சனைகளை வென்று சமாதானத்தை நிலைநாட்டும்படி தேவன் ஜெபத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப நான் ஜெபித்து இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள போகிறேன், ஜெபித்து சமாதானத்தை நிலைநாட்ட போகிறேன் என்ற உறுதி நமக்கு இருக்க வேண்டியது
அவசியமா இருக்கிறது. அருமையானவர்களே, என்ன ஜெபம் பண்ணணுமா? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாரும் சொல்லுவோம் விண்ணப்பங்களை. அப்ப விண்ணப்ப ஜெபம் பண்ணணுமா ஆண்டவர்கிட்ட? பாருங்க, ஜெபத்துல பல விதங்கள் இருக்குது. எல்லா ஜெபமும் ஒண்ணு கிடையாது. ஒரு வசனம் வாசிங்க, எபேசியர் 6:18. எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மனவிருதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும். கவனிச்சிங்களா? ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பிரேயர் என்று ஆங்கிலத்தில் வருகிறது. அதாவது ஜெபத்தில் நிறைய விதங்கள் இருக்கிறது. ஒன்று விண்ணப்ப ஜெபம், அடுத்தது துதி ஆராதனை ஜெபம், அடுத்தது பாருங்க அர்ப்பணிப்பின் ஜெபம். இயேசு ஜெபம் பண்ணார் இல்லையா கெத்செமனே தோட்டத்தில்? தேவனே, என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. அது அர்ப்பணிப்பின் ஜெபம், அது ஒரு விதமான ஜெபம். அடுத்தது பரிந்து பேசலின் ஜெபம். ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நின்று லோத்துவுக்காக பரிந்து பேசினான் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? பரிந்து பேசலின் ஜெபம். இப்படி பல விதங்கள் இருக்கிறது. கவனிங்க, ஒரு பிரசங்கியார் சொன்னாரு, இந்த நம்ம ஆவிக்குரிய மக்கள் எல்லா ஜெபத்தையும் ஒரு சாக்குக்குள்ள போட்டு அதை ஒரு குலுக்கி தேவ சமூகத்தில் கொண்டு போய் அப்படியே கொட்டிடுறாங்க. கர்த்தர் பார்க்குறாரு, இது என்னது இது? இது என்ன ஜெபம்? ஒரே குழப்பமா இருக்குதுன்னு கர்த்தரையே குழப்பத்துக்குள்ள ஆக்கிடுறாங்க ஆவிக்குரியவங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபங்கள்ல விதம் இருக்குது. அதே போலதான் இந்த உதாரணத்துக்கு விளையாட்டு எடுத்துக்கங்க. எல்லாத்தையும் விளையாட்டுன்னு தான் சொல்றாங்க. ஆனா எல்லா விளையாட்டும் ஒண்ணும் கிடையாது இல்லையா? ஃபுட்பாலை காலில் ஏற்றணும், வாலிபாலை கையில் அடிக்கணும், கிரிக்கெட்டை மட்டையில் அடிக்கணும் இல்லையா? அதுக்கு தனி ரூல்ஸ் இருக்குது. அதன்படி விளையாண்டா தான் ஜெயிக்க முடியும். எல்லாம் ஸ்போர்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, ஃபுட்பாலை போய் கையில் பிடிக்க முடியாது, ஃபவுல் பண்ணி வெளியே அனுப்பிடுவான். அதே போல அருமையானவர்களே, ஜெபங்களுக்கும் விதங்கள் இருக்கிறது. எந்தெந்த ஜெபத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லி வேதம் தெளிவாய் போதிக்கிறது. எல்லாத்தையும் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி நம்ம ஜெபிச்சோம்னா நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வரும். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவான், தேவன் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவான், தேவன் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். அப்ப பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் அருமையானவர்களே, விண்ணப்ப ஜெபம் பண்ண வேண்டும். விண்ணப்ப ஜெபத்தை பற்றி இயேசு விதமாக சொல்கிறார். திருப்புங்க மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தங்களிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஏவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதே நிச்சயம் அல்லவா? இந்த வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்குன்றது அருமையான விண்ணப்பம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். என்ன அருமையா சொல்றாரு பாருங்க இயேசு. தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவான், என்னுடைய பிதா அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற எனக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். இன்னொரு முறை சொல்லுவான், என்னுடைய பிதா அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற எனக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். இருக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை தட்டி நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Hallelujah. அப்ப கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆவிக்குரியவங்க எப்படி மாத்திட்டாங்கன்னா, உபவாசியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்.
கண்விழிப்பு ஜெபத்துல கண்ணீர் சிந்துங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படி சொல்லிட்டாங்க. இல்ல, அப்படிலாம் போடல. அதனால உபவாசம் இருக்காதீங்க நாங்க சொல்லல. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் இயேசு சொல்லி இருக்கிறாரு. அப்ப நான் கேட்க போறேன். கர்த்தர்ட்ட எனக்கு வேண்டிய நன்மைகளை நான் கேட்க போகிறேன். நான் கேட்கும்போது தேவனுடைய ஜெபத்தை கேட்டு நான் எதை கேட்கிறேனோ அதை எனக்கு அருளி செய்கிறார். ஆமென். பாருங்க, இது ஒரு டீல். கேட்காம இருந்தீங்கன்னா கிடைக்காது. யாக்கோபுக்கு போவோம். யாக்கோபு 4 அதிகாரம் 2 வசனம் பாருங்க. யாக்கோபு 4:2. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டை பண்ணியும் யுத்தம் பண்ணியும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாதிருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. கவனிச்சிங்களா? ஒரு மொழிபெயர்ப்பு, ஆங்கில மொழிபெயர்ப்பு விதமா சொல்றது, யூ ரிசீவ் நாட் பிகாஸ் யூ ஆஸ்க் நாட். அதாவது நீங்க ஜெபிக்காததுனால உங்களுக்கு கிடைக்கல என்று சொல்லுகிறார். அப்ப கேட்கலன்னா கிடைக்காது, கேட்டாதான் கிடைக்கும். குறிப்பா கேட்கணும். எது உங்களுக்கு வேணுமோ அதை வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தர்ட்ட கேட்டா, அருமையானவர்களே, கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். அது நிமித்தம் உண்டாயிருக்கிற பிரச்சனை ஓடியே போயிடும். இருக்கிறீங்களா? பாருங்க, கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராரு. கேட்கணும், கேட்கறது ரொம்ப அவசியம். ஹோட்டலுக்கு போறீங்க, ஹோட்டலில் போன உடனே பாருங்க, இல்லாத பிரச்சனைகளையும் மனசில் வச்சுட்டு ஹோட்டலுக்கு போறீங்க. அங்கே வெயிட்டர் வர்றாரு, பக்கத்தில் என்ன வேணும்னு கேட்குறாரு. நீங்கள் வாயவே திறக்கலன்னா அவர் கொஞ்ச நேரம் யோசிப்பார். இவர் ஏதோ பெரிய பிரச்சனையில் வந்திருக்கிறார் போல, பாவம். சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறமா கேட்போம். வாயவே திறக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி வேற ஆள் அட்டன் பண்ண போயிடுவார், இல்லையா? ஆனால் உங்கள் பசியை தீர்ப்பதற்கு ஹோட்டலில் எல்லாமே இருக்குது. பொங்கல் இருக்குது, பூரி இருக்குது, இட்லி இருக்குது, வடை இருக்குது, சாம்பார் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் வாயை திறந்து கேட்கலன்னா ஒன்றும் உங்கள் டேபிளுக்கு வராது. ஹலோ, இருக்கிறீங்களா? வெளிச்சம் அடிக்குது சிலருக்கு, கவனிங்க. ஆனா நீங்க போய், உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், 1000 காரியங்களை நீங்க சிந்திச்சுட்டு இருக்கலாம். ஆனா உட்கார்ந்த உடனே பூரி செட்டுன்னு சொன்னீங்கன்னா அவன் பறந்துருவான். ஹலோ, உங்களுக்கு பூரியை கொண்டு வர்றதுக்கு அவன் ஓடிடுவான். தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், நமக்கு ஊழியம் செய்யும்படி தேவதூதர்கள்லாம் காத்திருக்கிறாங்க. இப்ப வசனத்தின்படி நம்ம பேசணும்னா, வசனத்தின்படி நம்ம ஜெபிச்சோம்னா, அந்த ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வருவதற்கு தேவதூதர்கள் பறந்துருவாங்க. நமக்கு ஊழியம் செய்யும்படி தேவதூதர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். தேவதூதர்கள் உங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க, தேவதூதர்கள் உங்க கூட தான் இருக்கிறாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்கன்றத அதை கேட்கறதுல அவங்க தீவிரமா இருக்கிறாங்க. கரெக்டா வசனத்தின்படி பேசிட்டீங்கன்னா அவன் கொண்டு வர்றதுக்கு தீவிரப்படுகிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே பாருங்க, ஜெபிக்க வேண்டும். ஏன் நாம கேட்கணும்? கேட்கிறது ஏன் அவ்வளவு முக்கியம்? ஏன் நாம் கேட்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவனிங்க, நம்முடைய விசுவாசமும் நம்முடைய பலவந்தம் பண்ணுகிற ஆவியும் நம்முடைய விடாமுயற்சியும் நம்முடைய விருப்பமும் நம்முடைய வைராக்கியமும் தேவனுக்கு ரொம்ப முக்கியம். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். கவனிங்க, நம்முடைய தேவன் ரொம்ப வைராக்கியமான ஆளு, இல்லையா? கல்வாரி சிலுவையில நிர்வாணமா நீசக்கோலமா தொங்குறது பாருங்க, அதுக்கு காரணமே அவருடைய வைராக்கியம் தான். என்ன வைராக்கியம்? உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக தேவன் வைராக்கியம் கொண்டதுனால தான் கல்வாரி சிலுவையில தொங்கினாரு. சாதாரண ஆட்கள்லாம் தொங்கிருக்க மாட்டாங்க. அவ்வளவு வைராக்கியம். நம்மை நேசிக்கிறதுல தேவனுக்கு அவ்வளவு வைராக்கியம். அவர் அவ்வளவு வைராக்கியமா இருக்கும்போது நாம பாருங்க, ஸ்லாக்கான ஆட்களா இருந்தோம்னா அது சரிப்படாது. அவருடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அது பாருங்க வசதியாய் இருக்காது. தேவனுடைய பிள்ளைகளே, வந்தா வரட்டும், போனா போகட்டும் என்கிற மனநிலை, அதை தேவன் வெறுக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகள், அருமையானவர்களை, கர்த்தரிடத்திலே
கேட்கறதுல ரொம்ப தீவிரமா இருக்கணும். கேளுங்கள் அப்படின்னு போட்டுருக்குது இல்லையா? ஆஸ்க் என்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆஸ்க் அப்படின்னா ஒரு மொழிபெயர்ப்பு சொல்றது கீப் ஆன் ஆஸ்கிங் until you get it. அதாவது கேட்டுட்டே இருங்க, கிடைக்கிற வரைக்கும் விடாதீங்க. கர்த்தர் அருமையானவர்களே ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. தடைகள் அவரிடத்துல இல்ல. அநேக நேரங்களில் தடைகளை பிசாசு கொண்டு வருகிறான். தானியேல் ஜெபம் பண்றான். 3 வாரங்கள் ஜெபம் பண்ணானா, 21 நாள் ஜெபம் பண்ணானா. 21 நாள் கழிச்சு தேவதூதன் தானியேல்ட்ட சொல்றான், தானியேலே, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ ஜெபம் பண்ண ஆரம்பித்த நாளிலேயே உன் ஜெபம் கேட்கப்பட்டது. கர்த்தர் என்னைய அனுப்பிட்டாரு. ஆனா நான் வர்ற வழியில பெர்சியா தேசத்தின் அதிபதி என்னை எதிர்த்து நின்றான் என்று அவன் சொல்லுகிறான். அவன் பிசாசின் ஆவி என்னை தடுத்தது. எனக்கு உதவி செய்யும்படி மிகாவேல் வந்தான். அந்த பிசாசின் ஆவியை விரட்டி விட்டுட்டு இப்ப நான் வந்திருக்கிறேன், பதில கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்கு தான் இவ்வளவு நாள் ஆயிடுச்சுன்னு சொல்றான். கவனிங்க, நம்முடைய ஜெபத்துக்கும் சில நேரங்கள்ல பிசாசின் ஆவிகள் தடையா இருக்கலாம். ஆனால் நாம் உறுதியா இருக்கும்போது ஜெபத்துக்கு பதில் கண்டிப்பா வந்துடும். ஆமேன். அருமையானவர்களே, தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்ப நாம கீப் ஆன் ஆஸ்கிங் until we get it. நாம பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் பாருங்க, தொடர்ந்து கர்த்தரிடத்திலே கேட்கிறவர்களாக, ஜெபத்திலே உறுதியா இருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. ஜெபத்திற்கான பதில்கள் என் கைக்கு சேருகிற வரைக்கும் நான் விட மாட்டேன். எப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. போனா போகட்டும், பரவாயில்ல, அப்படி இல்லை, விடக்கூடாது. கல்வாரி சிலுவையில் இவ்வளவு பாடுகள் பட்டு எல்லா நன்மைகளையும் நாம் பெற்று அனுபவிக்கும்படி இயேசு நமக்காக சவதரிச்சு வச்சிருக்கிறாரு. சுகமா இருக்கட்டும், பலனா இருக்கட்டும், அருமையானவர்களே, ஐஸ்வர்யமா இருக்கட்டும், சமாதானமா இருக்கட்டும், ஞானமா இருக்கட்டும், அறிவா இருக்கட்டும், தேவனுடைய சகல நன்மைகளும் கல்வாரி சிலுவையிலே நமக்காக சம்பாதிக்கப்பட்டு நாம் அதை சுதந்திரிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசையோடு தேவன் எல்லாவற்றையும் பாருங்க வைத்து காத்து கொண்டிருக்கிறார். இப்ப நாம விடக்கூடாது. இது என்னுடையது, நீதி என்னுடையது, பரிசுத்தம் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது, ஐஸ்வர்யம் என்னுடையது, சமாதானம் என்னுடையது. எல்லாரும் சொல்லுவோம், பரிசுத்தம் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது, ஐஸ்வர்யம் என்னுடையது, வாழ்வு என்னுடையது, வெற்றி என்னுடையது, உயர்வு என்னுடையது. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பாருங்க வழிவகை செய்திருக்கிறாரு. இப்ப இதை சுதந்திரிக்க வேண்டும் என்கிற ஒரு உறுதி, ஒரு மன உறுதி நமக்கு இருக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. பாருங்க, யாக்கோப ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குது. ஏசாவை அவருக்கு பிடிக்கல. பைபிள்ல போட்டிருக்குது, யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன். நல்லா கவனிங்க. ஆனா ஹியூமன் ஸ்டாண்டர்ட் படி பாருங்க, மனிதர்களுடைய அளவின்படி பார்த்தா இந்த ஏசா நல்லவன், இந்த யாக்கோபு அவன் ஏமாத்துக்காரன். நமக்கு தோணுது, என்னடா இது, இந்த ஏசாவெல்லாம் நேசிச்சிருக்கணும் ஆண்டவர், இந்த யாக்கோபை நேசிக்கிறேன்னு சொல்றாரு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. கவனிங்க, இந்த ஏசா இருக்கிறானே அவன் யாக்கோபு மாதிரி கிடையாது. யாக்கோபு எத்தனை இருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், கர்த்தருடைய நன்மைகள் எனக்கு வேணும் என்று அருமையான கர்த்தரை நேசிக்கிறவனா, கர்த்தரை நாடுகிறவனா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறவனா அவன் இருந்தான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஏசா இருக்கிறானே அவன் காட்டுக்கு போவான், ரெகுலரா வேட்டையாடுவான். மானு கிடைச்சிச்சுன்னா அதை வீட்டுக்கு எடுத்துட்டு பொரிச்சு நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவான். ஒன்றும் கிடைக்கலன்னா வீட்டில் கஞ்சியை சாப்பிட்டுட்டு அவன் பாட்டில் படுத்து தூங்கிடுவான். மறுநாள் காலையில் வனத்துக்கு காட்டுக்கு அம்பு எடுத்துட்டு போயிடுவான். கடவுள் மேலே எந்த நாட்டமும் கிடையாது, அவருடைய ஆசீர்வாதத்தின் மேலே எந்த நாட்டமும் அவனுக்கு கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, ஒரு நாள் காட்டில் போய் வேட்டையாடிட்டு களைப்போட வர்றான். களைப்போட வீட்டுக்கு வரும்போது யாக்கோபு பாருங்க கூழ் சமைத்து கொண்டிருந்தான் என்று வேதத்திலே நாம வாசிக்கிறோம்.
ஏசா கேட்குறான், அந்த கூழ்ல கொஞ்சம் கொடுப்பா எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். யாக்கோபு யோசிக்கிறான், இதுதான் சரியான சந்தர்ப்பம். ஏசாட்ட சொல்றான், கூழ் தர்றேன், உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு அப்படிங்கிறான். சேஷ்ட புத்திர பாகம் என்ன அதனுடைய விசேஷம்? அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். முதல் பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய ஆசீர்வாதம். இவன் பாருங்க அதிலே குறியா இருக்கிறான், இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. ஆகவே கூழ் தர்றேன், உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு. வித்து போடுறது மட்டுமில்ல, பத்திரமே பதிஞ்சு கொடுத்துருன்றான். விட மாட்டேங்கிறான். ஆணையிட்டு கொடு அப்படிங்கிறான். அருமையானவர்களே, ஏசா இருக்கிறானே, அவன் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்துட்டு கூழ வாங்கி குடிச்சிட்டு போயிட்டான். ஒரு நேர கூழுக்காக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பாருங்க வித்துட்டு போயிட்டான். அவன் எப்படிப்பட்ட ஆள் பாருங்க. அதனாலதான் பைபிள்ல போட்டிருக்கு, ஏசாவை நான் வெறுத்தேன், தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி விரும்பின யாக்கோபை நான் சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. புதிய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா, புதிய ஏற்பாடு சொல்லுகிறது எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில், ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட சீர்கெட்ட ஏசாவை போல இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க, ஏசாவை மாதிரி இருக்காதீங்க, யாக்கோபு மாதிரி இருங்கன்றார். ஹலோ, யாக்கோபு என்னத்தை விரும்புனா? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விரும்புனா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விரும்பலாமா பிரதர் அப்படின்றாங்க சிலர். எங்களை பார்த்தலாம் சிலர் எப்போ பார்த்தாலும் இவங்க ஆசீர்வாதத்தை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு எங்க மேல குற்றச்சாட்டு. நான் சொல்றேன், கண்டிப்பா ஆசீர்வாதத்தை பற்றி தான் பேசுவோம். நாங்க யாக்கோபு கோஷ்டி. ஹலோ, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு பாருங்க அவ்வளவு தீவிரமான செய்யறான். அவன் ஆசைப்படுகிறான். லாபான் வீட்டில் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வர்றான். 20 வருஷம் கழிச்சு வர்றான். குடும்ப சகிதமா வர்றான், பிள்ளை குட்டிகளோட வர்றான். அருமையானவர்களே, ஏராளம் ஆடு மாடுகளை சவதரிச்சுட்டு பெரிய பணக்காரனாக 2 பரிவாரங்களை உடையவனாக அவன் வர்றான். இவன் இப்படி வர்றான்னு சொல்லி ஏசாவுக்கு அறிவிக்கப்பட்டது. ஏசா பாருங்க 400 அடியாள்களை கூட்டிட்டு வர்றான். ஏன்னா இந்த பையன் நம்மளை ஏமாத்திப்பட்டான், அப்பாட்ட இருந்தும் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான், சேஷ்டபுத்திர பாகத்தையும் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவ்வளோ ஆதங்கம். பைபிளில் போட்டிருக்கு, அவன் பின்னால கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கலன்னு சொல்லி போட்டிருக்குது. ஆகவே அவனுக்கு ஒரு ஒரு வெறுப்பு யாக்கோபு மேல. யாக்கோபையும் அழிக்கணும், குடும்ப சகிதமாக எல்லாத்தையும் காலி பண்ணிடணும்னு சொல்லி 400 பேரை கூட்டிட்டு வர்றான். அருமையானவர்களே, இந்த மாதிரி 400 பேரை ஏசா கூட்டிட்டு வர்றான்னு சொல்லி கேள்விப்பட்ட மாத்திரத்தில் யாக்கோபு பயந்துட்டான். ஐயோ, பிள்ளை குட்டிகள்லாம் இருக்கிறாங்களே, ஆடு மாடுகள்லாம் இவ்வளவு இருக்குதே, இந்த பையன் எல்லாத்தையும் அழிச்சிட்டானா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பயந்து, அருமையானவர்களே, ஜெபிக்கும்படி பாருங்க ஒரு ஆத்தங்கரையில் ஒதுங்குறான். அப்படி ஒதுங்கும் போது பைபிளில் போட்டிருக்குது, ஒரு புருஷன் அவனை சந்தித்தார். அந்த புருஷன் யாருங்க? ஏசு கிறிஸ்து. பாருங்க, பிரச்சனை நேரத்தில் அவர் விட்டுறது இல்லைங்க. இவன் ஜெபிக்கணும், இவன் இறங்குறான், அவர் வந்துட்டார் உடனே. எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு நம்ம கூடவே இருக்கிறாருன்னு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன் பிரச்சனை மத்தியில நான் மட்டும் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு யோசிக்காத. கர்த்தர் சொல்றாரு, உன் பிரச்சனை மத்தியில நான் உன் கூட தான் இருக்கிறேன். அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை விடுதலையாக்காம விட மாட்டேன், அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கி உன்னை ஆசீர்வதிக்காம விட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம். இவன் ஜெபிக்கிறதுக்கு ஒதுங்குறான், ஒரு புருஷன் அவனை சந்தித்தார். பாருங்க, அவனோடு போராடினார், இவனும் அவரோட போராடுகிறான். பொழுது விடுகிறது. உடனே அந்த புருஷன் சொல்றாரு, பொழுது விடுகிறது, என்னை ஆள விடு, நான் போறேன் அப்படின்னா, இவன் சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதிக்காம உன்னை நினைச்ச மாட்டேன், விட மாட்டேன். என்ன உள்ளம் பாருங்க. யாரும் பார்க்கட்டும், பொழுது விடியட்டும், யாக்கோபு கூட இவர் வந்திருக்கிறாரேன்னு சொல்லி எல்லாரும் பார்க்கட்டும், அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நீர் என்னை ஆசீர்வதிக்காம நான் உண்மை என்ன செய்ய மாட்டேன். என்ன மாதிரி உள்ள பாருங்க, ஆசீர்வாதம் கேட்கலாமா
நான் சொல்றேன், கண்டிப்பா கேட்கணும். ஆசீர்வாதத்தை கேட்கணும், விடுதலையை கேட்கணும், வெற்றியை கேட்கணும். அருமையான தேவைகள் சந்திக்கப்படுகிற ஒரு நிலையை கத்துட்டு என்ன செய்யணும்? கேட்கணும். அப்படி கேட்கும்போது வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அந்த இடத்துல தேவன் அவனை அங்கே ஆசீர்வதித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். திருப்புங்க ஆதியாகமம் 32:26. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். 29. அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு, நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அங்கே அவனை ஆசீர்வதித்தார். எல்லாரும் சொல்லுவோம், ஆசீர்வதித்தார். அருமையானவர்களே, என்னப்பா இவ்வளவு பேராசையா உனக்கு? ஆசீர்வாதத்தை கேட்டுட்டே இருக்கிறிய, ஆசீர்வாதத்தாலேயே போக விடேன்னு சொல்றிய, இன்னும் உனக்கு பேராசை? அப்படி சொல்லல, அப்படி சொல்ல மாட்டாரு. பாருங்க, தேவன்ட்டு நீங்க ஆசீர்வாதத்தை கேட்டீங்கன்னா அவர் உங்களை நீ என்ன பேராசைப்படுறன்னு கேட்கவே மாட்டாரு. ஏன்னா நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே ஏராளம் ஆசீர்வாதங்களை உங்களுக்காக சவதரிச்சு வச்சிருக்கிறாரு. நீங்க கேட்பீங்கன்னு எதிர்பார்த்து தான் அவ்வளவு ஆசீர்வாதங்களை உங்களுக்காக சவதரிச்சு வச்சிருக்கிறாரு. அருமையானவர்களே, ஆகவே நல்லா கேட்கலாம். ஆஸ்க் பிக், பெரிய காரியங்களை கர்த்தரிடத்தில் என்ன செய்யுங்க? கேளுங்கள். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க கேட்க போறேன்னு? ஜெபத்துல பாருங்க, கர்த்தருடைய சமூகத்திலே அருமையானவர்களே, விசுவாசத்தோடு நம்ம கேட்கும் போது பெரிய காரியங்கள் நமக்கு காத்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, யாக்கோபு ஆசீர்வாதத்தை கேட்டான், கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அந்த ஆசீர்வாதம் அவனை பாருங்க ஆபத்துகளுக்கு தப்புவித்தது. இவனை கொல்லும்படி வந்த ஏசா, அருமையானவர்களே, மனம் மாறி பாருங்க இவனை முத்தம் கொடுத்துட்டு போறான். என்ன ஆச்சரியம்! ஆரத்தழுவி முத்தம் கொடுத்துட்டு போறான். தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போறான். கர்த்தர் பாருங்க மனநிலையவே மாத்தி விட்டாரு. இன்னைக்கும் நம்மளை வாழ விட மாட்டேன்னு சொல்லி எதிர்த்து கொண்டிருக்கிற சில ஆட்களுடைய மனநிலையை கர்த்தர் அப்படியே மாத்தி விட்டுருவாரு. மாத்திட்டாருன்னா அவங்க உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க. இருக்கிறீங்களா? அருமையானவர்களே, ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். உன்னோடு போராடுகிறவர்கள் இல் பொருளாவார்கள், தேடியும் காணாதிருப்பா என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. ஆகவே அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லா பிரச்சனைகளையும் நீக்குகிறது. யாக்கோபுக்கு அந்த பிரச்சனை நீங்கி போச்சு. அற்புதமாய் பாருங்க சமாதானத்தோடு அவன் பிரயாணப்பட்டான் என்று நம் வேதத்திலே பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு மாதிரி, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன்னு சொல்லி நாம விடாப்படியா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கவனிங்க, அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் என்னன்னா, எபேசியர் 1:3 சொல்லுகிறது, தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்ம என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்காக யாக்கோபு போராடின மாதிரி நாம போராட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக இயேசு போராடி அருமையான ஆசீர்வாதங்களை நமக்கு நம்ம தலை மேல அருமையானவர்களே அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? இறக்குமதி பண்ணி இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம தலை மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீதிமானின் சிரசின் மேலே ஆசீர்வாதங்கள் தங்கும். எல்லாரும் தலையில கை வச்சு சொல்லுவோம், கர்த்தர் என் மேலே தம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஆவிக்குரிய உலக பிரகாரமான சகல ஆசீர்வாதங்களையும் என் மேலே கட்டளையிட்டிருக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. அப்ப அருமையானவர்களே, நாம இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஆசீர்வாதம் ஏற்கனவே இருக்கிறது. இப்ப நாம எப்படி ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதங்களினாலும் என்னை ஆசீர்வதித்தபடி ஆளுமக்கு நன்றி. இன்னைக்கும் நான் அநேக பிரசங்கர்களை மீட் பண்றேன், கெஞ்சிறதுல தான் தீவிரமா இருக்கிறாங்க. ஆண்டவரே கெஞ்சிக்கிறோம், ஆண்டவரே எதிர்த்தாரோம், ஆண்டவரே எதிர்த்தாரோம், ஆண்டவரே எதிர்த்தாரோம். இல்லைங்க, தந்துட்டாருங்க. கல்வாரி சிலுவையின் மூலமாக எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்துட்டாரு. நான் அப்படி ஜெபிக்கிறதே இல்லை. நான் ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும் போது வசனத்தை சொல்லி, ஆண்டவரே இந்த வசனத்தை நிறைவேற்றினபடி ஆளுமக்கு நன்றி. எனக்கு சரீர பலனை தந்தபடி ஆளுமக்கு நன்றி.
என்னுடைய தேவைகளை சந்திக்கிற ஐஸ்வர்யத்தை எனக்கு தந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி. தேவதூதர்களை எனக்காக அனுப்பி இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. பாதுகாவலை தந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி. வெற்றியை தந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி. இருக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை உரக்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இதுதான் ஜெபம். இப்படிதான் செய்யணும், கேட்கணும். கேட்டா கண்டிப்பா செய்யும், கிடைக்கும். ஒரே ஒரு வேத பகுதி மட்டும் வாசி முடிச்சிருவோம். திருப்புங்க 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். யாப்பேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாப்பேஸ் என்று பெயரிட்டாள். கவனிங்க, அவனுக்கு பேரு யாப்பேஸ். யாப்பேஸ்னா துக்கம், துக்கத்தை உண்டாக்குகிறவன் அப்படின்னு அர்த்தம். அவங்க அம்மா அவ ரொம்ப வழியில கஷ்டப்பட்டிருப்பா போல இவனை பெத்தெடுக்கும் போது பேரே இவனுக்கு துக்கம்னு பேர் வச்சுட்டா. கவனிங்க, ஆனா அவன் வளர்ந்த ஆளாகும் போது அவன் தேவனை நோக்கி பார்க்கிறான். தேவன் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறாரு, தேவன் நல்லவரா இருக்கிறாரு என்பதை புரிந்து கொண்டான். புரிந்து கொண்டு அருமையான கர்த்தரை விசுவாசிச்சு கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணி பாருங்க, கீழே கடந்தவன், துக்கத்தால் இருந்தவன் உயர்ந்து சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனா மாறிட்டான். அருமையானவர்களே, நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய். பாருங்க, கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவன். பாருங்க, சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். ஆனா அவன் பிறப்பு அப்படி இல்லை, துக்ககரமான பிறப்பு. ஆனா ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையாக மாறிவிட்டது. அதுக்கு காரணத்தை 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பாருங்க, 10வது வசனம். யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, கேட்கலாமா ஆசீர்வாதத்தை? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாப்பேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று நாம் வாசிக்கிறோம். நான் சொல்கிறேன், நீங்கள் வேண்டிக் கொள்வதையும் தேவன் அருளுவார். ஏன்னா யாப்பேசின் தேவன் தான் உங்க தேவன். ஆகவே கேளுங்கள், விசுவாசத்தோட கேளுங்க, ஸ்தோத்திரத்தோட ஜெபம் பண்ணுங்க. பிரச்சனைகள் மாறும். வெயில் பட்ட பனி போல பிரச்சனைகள் ஓடி போயிடும், சமாதானம் தங்கும். பாருங்க, ஆசீர்வாதமும் வெற்றியும் உங்களுடைய வாழ்க்கையின் பங்காக மாறும். ஆமென். எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாம துதிக்கிறோம். கர்த்தாவே, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்துடனே கூட விண்ணப்பத்துடன் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. கர்த்தாவே, உமக்கு நாங்கள் எல்லாவற்றையும் தெரியப்படுத்துகிறோம். என்னுடைய ஜெபங்களை கேட்டு பதில்களை கொடுக்கிறீர். பிரச்சனைகள் மாறுகிறது, சமாதானம் உண்டாகிறது, இளைப்பாறுதல் உண்டாகிறது, வெற்றி உண்டாகிறது, வாழ்வு உண்டாகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகப்பனே, நீர் செய்கிறீர். எல்லாருடைய ஜெபங்களுக்கும் பதில் தருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.